தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிடக்கூடிய உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக 18 தொகுதிகளில் இம்முறை போட்டியிடுகிறது. எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது என்ற உத்தேச பட்டியலை தற்போது பார்க்கிறோம். பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம், தருமபுரி, அந்தியூர், ஓமலூர் ஆகிய தொகுதிகளில் முதற்கட்டமாக பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் உத்தேச பட்டியலை பார்க்கிறோம். அதேபோல சங்ககிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டம், மயிலம் ஆகிய தொகுதிகளையும் பாமக தனது விருப்ப பட்டியலில் வைத்திருப்பதாக தெரிகிறது. அடுத்த தொகுதிகளின் பட்டியலாக நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, விருத்தாச்சலம், சோளிங்கர் ஆகிய தொகுதிகளையும் பாமக தனது விருப்ப பட்டியலில் கொடுத்திருக்கிறது. கும்மிடிப்பூண்டி, குன்னம், விழுப்புரம், ஆற்காடு, திருவள்ளூர் ஆகியவையும் பாமக போட்டியிட விரும்பும் தொகுதிகளாக இருக்கின்றன. அதேபோல பாலக்கோடு, திருத்தணி, செஞ்சி, திண்டிவனம், வானூர் ஆகியவையும் பாமக போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் உத்தேச பட்டியலில் இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 18 இடங்களில் பாமக போட்டியிடுகிறது. தற்போது பாமக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது என்பதற்கான உத்தேச பட்டியலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வினீஷ், 18 தொகுதிகள் பாமகவோட உத்தேச பட்டியலை பார்க்கிறோம். வணக்கம் வினீஷ், தற்போது 18 தொகுதிகள் பாமகவோட உத்தேச பட்டியலை பார்க்கிறோம். இதுல எந்தெந்த தொகுதிகள் பாமகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பேச்சுவார்த்தை எந்த அளவுல இருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? விக்னேஷ், இதுவரை இல்லாத அளவிற்கு பாமகனுடைய வரலாற்றிலேயே 35 ஆண்டுகால வரலாற்று முதன்முறையாக குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவது இந்த சட்டசபை தேர்தலில் தான். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி தரப்பில் இரண்டாக பிரிந்ததற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் பாமக தேர்தல் சந்திக்கிறது. இந்த உத்தேச பட்டியலை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் தான் பெரும்பாலான தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணகரம் தொகுதியில் தருமபுரி, அந்தியூர், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர், சங்ககிரி, அதே போல விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டம், மயிலம், கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட நெய்வேலி, சேலத்தில் கூடிய மேட்டூர், அதே போல புவனகிரி, விருதாச்சலம், சோளிங்கர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், விழுப்புரம், ஆற்காடு, திருவள்ளூர், பாலக்கோடு, திருத்தணி, விருதாச்சலம், செஞ்சி தனி தொகுதிகளை பொறுத்தவரை 3 தொகுதிகளை பாமக விரும்புகிறது. அதன் அடிப்படையில் திண்டிவனம், அரூர், வானூர் அல்லது காட்டுமன்னார் கோவில் உட்பட 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அதிமுகவினுடைய தலைமைக்கு நேரடியாக வழங்கியிருந்தார்கள். அதில் குறிப்பிட்டுதான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 25 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த கால 35 ஆண்டுகால வரலாற்றில் எந்தெந்த தொகுதிகள் அதிகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எங்கும் அதிகம் வசிக்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கிட்டுதான் 18 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உத்தேச பட்டியலை பொறுத்தவரை அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளை பொறுத்தவரை பெண்ணகரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணகரம் தொகுதி, தருமபுரி, அந்தியூர், அதே போல ஓமலூர், மயிலம், நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, சோளிங்கர் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவிடம் கேட்டதாக தெரிவிக்கிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சோளிங்கர் ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தொகுதி விடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருத்தணி, விருதாச்சலம், செஞ்சி எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு மிகுந்த தொகுதிகளாக இருக்கின்றன. அங்கு அந்த வன்னிய சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே இந்த 18 தொகுதிகளிலும் அதிமுகவும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருக்கின்றன. இரு தரப்பிலும் செல்வாக்கு மிக்க தொகுதிகள் இருந்தால் வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த 18 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கியிருக்கிறது. இந்த 25 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வினீஷ், தற்போது பாமக 2ஆ ஸ்பிளிட்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் தேர்தலில் எதிரொலிக்குமா? அதை எப்படி பாமக எதிர்கொள்ள போகுது? அந்த பிளவுக்கு அப்புறமா சந்திக்கிற முதல் தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 35 ஆண்டுகாலம் தேர்தல் வரலாற்றில் எடுக்கிறார்கள். அவர்கள் இந்த முதன்முறையாக சட்டசபை தேர்தலில் தான் 2 பிரிவுகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள்.
தற்போது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்களுடன் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவர் இதுவரை வேட்பாளருக்கான நேர்காணல் எதுவுமே நடத்தவில்லை. அதே போல விருப்ப மனு மட்டுமே வாங்கியிருக்கிறார். வேட்பாளர்களை அறிவிக்கும் போதுதான் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகும். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் வட மாவட்டங்களில் தான் இருக்கின்றன. சேலம், தருமபுரி, அதே போல விழுப்புரம், திருவண்ணாமலை, அதுக்குட்பட்ட வட மாவட்டங்களில் தான் அதிகமான செல்வாக்கு இருக்கிறது. அந்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் தங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 பிரிவுகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது யாருக்கு செல்வாக்கு மிக அதிகம், யாரை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், யாருக்கு அதிகமாக வாக்குகள் விழும் என்பதெல்லாம் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். இருப்பினும் அதிகப்படியான உறுப்பினர்கள், தொண்டர்கள் அன்புமணி ராமதாஸ் பின்புறம் தான் என்று கட்சியை வழிநடத்துகிறார்கள் என்று அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஒருபுறம் ராமதாஸ் இந்த தேர்தலில் முக்கியமாக ஒரு வன்னிய சமுதாய ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய முழு முயற்சியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை நோக்கி சசிகலா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் வாக்குகளை பிரிப்பதில் ஒரு முக்கியம் வாய்ந்த தலைவராக பார்க்கப்படுவார். நிச்சயமாக வினீஷ், நீங்க சொல்ற மாதிரி யாருக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான களமாகவும் இந்த தேர்தல் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளின் உத்தேச பட்டியலை பார்க்கிறோம். இதுல பென்னாகரம், தருமபுரி, சேலம் மேற்கு, மேட்டூர், மயிலம் ஆகிய தொகுதிகளில் கடந்த தேர்தலில் பாமக வென்றிருக்கிறது.